In this class, let's see about fundamental rights in polity. So, fundamental rights nam paathamna, it is instated in the part 3 of our Indian Constitution, and fundamental rights uடைய article nam paathamna வந்து from 12 to 35. Okay. So, fundamental rights வந்து நம்ம எந்த country பார்த்து நம்ம derived and inspiration நம்ம பண்ண நம்ம பார்த்தோம்னா வந்து from United States of America. So, bills of rights நாங்கள் வந்து சொல்லுவாங்க. And the fundamental rights are guaranteed by the constitution. Fundamental rights வந்து என்ன describe பண்ணி நம்ம பார்த்தோம்னா, it describe about the equality, unity, dignity and larger public interest of the nation. And fundamental rights வந்து பார்த்தோம்னா, it is a justiciable part, whereas fundamental duties and directive principle of state policy நம்ம பார்த்தோம்னா வந்து நான் ஜஸ்டிசபிள் பார்ட். ஸோ ஜஸ்டிசபிள் பார்ட்டுக்கும் நான் ஜஸ்டிசபிள் பார்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஜஸ்டிசபிள் பார்ட்னு வரப்போ அந்த அடிப்படை உரிமை நமக்கு கிடைக்கலன்னு வரப்போ we can move to the court, அதான் வந்து ஜஸ்டிசபிள். whereas நான் ஜஸ்டிசபிள் நம்ம பார்த்தோம்னா வந்து it is the interest. ஸோ விருப்பம், அதாவது தேவைன்றப்ப நம்ம இது பண்ணுறதா வந்து பார்த்தோம்னா வந்து இந்த நான் ஜஸ்டிசபிள் வைஸ் நம்ம சொல்லுவோம். அது வந்து கட்டாயமாக வந்து கோர்ட்டுக்கு வந்து நம்ம அப்பீல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஜஸ்டிசபிள் வைஸ் நம்ம பார்த்தோம்னா வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஈக்குவல் பே ஃபார் மென் அண்ட் உமன் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் வழங்க வேண்டும். ஸோ இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வருது. ஸோ வேறஸ் மென் அண்ட் உமனுக்கு வந்து சேம் அமௌண்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ இட் இஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஏற்படுது. ஸோ அங்கே அதை வந்து நம்ம கோர்ட்டில் கொண்டு போனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள். ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி இஸ் நான் ஜஸ்டிசபிள் பார்ட். வேற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்படி பண்ண முடியாது, இட் இஸ் ஜஸ்டிசபிள். ஸோ அந்த உரிமை நமக்கு கிடைக்கலன்னு வர்றப்ப we can directly move towards the court. Originally, our Indian Constitution has 7 fundamental rights in originally. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து நமக்கு ஒன்லி 6 தான் இருக்குது. ஸோ அட் ப்ரெசென்ட்டில் என்னென்ன அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி ஃப்ரம் ஆர்டிகல் 14 to 18, right to freedom from 19 to 22, right against exploitation 23 and 24, right to freedom of religion from 25 to 28, cultural and educational rights நம்ம பார்த்தோம்னா வந்து ஆர்டிகல் 29 and 30, whereas right to constitutional remedies நம்ம பார்த்தோம்னா வந்து ஆர்டிகல் 32. ஸோ ஒரிஜினலி வந்து 7, அட் ப்ரெசன்ட் நமக்கு வந்து 6 தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த டெலிட்டட் 1 இதை நம்ம பார்த்தோம்னா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதனுடைய ஆர்டிகல் வந்து 31 இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போதைக்கு டெலிட் பண்ணி பார்ட் 12 300A வந்து அதை லீகல் ரைட்டை மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், இட் இஸ் ஒன்லி எ லீகல் ரைட். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், some of them are available only to the citizens while others are available to all citizens, foreigners, corporations or companies. And fundamental rights are not absolute but qualified, which means that the state can also impose restrictions on them, and the placed restrictions are whether reasonable or not is decided by the court. Third one, as we seen before, that the fundamental rights are justiciable part, and hence if it is violated we can directly move to the court. And the fundamental rights are not permanent because the parliament can curtail or restrict any fundamental rights without affecting the basic structure of the constitution. And if in terms of national emergency, fundamental rights can be suspended except the article 20 and 21. இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஆர்டிகல் 20 and 21. ஸோ ஆர்டிகல் 20 நம்ம பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், whereas ஆர்டிகல் 21 நம்ம பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஃபார் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. சரிங்களா. அடுத்தது ஆர்டிகல் 19. ஸோ இது வந்து எப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் நம்ம பார்த்தோம்னா,
only a national emergency is declared in terms of war or external aggression. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன், இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆர்டிகல் 19ல் ஆட் ஆகும். லெட்ஸ் சி அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஆர்டிகல் 15 prohibition of discrimination on grounds of religion, race, caste, gender, place of birth, etc. Article 16 நம்ம பார்த்தோம்னா வந்து providing equal opportunity in matters of public employment. And Article 17 abolition of untouchability. So untouchability is abolished in there 1955. Article 18 நம்ம பார்த்தோம்னா வந்து abolition of titles except military and academic. Next one, right to freedom. So article 19ல இருந்து 22 முடியும். So article 19 நம்ம பார்த்தோம்னா வந்து right to freedom of speech and expression, assembly, association, movement, residence and profession. Whereas article 20 நம்ம பார்த்தோம்னா protection in respect of conviction for offences. And 21 protection in respect to life and personal liberty. And 21A நம்ம பார்த்தோம்னா ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். வேரஸ் ஆர்டிகல் 22 நம்ம பார்த்தோம்னா ரைட் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டெடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். தென் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷனுடைய ஆர்டிகல் நம்ம பார்த்தோம்னா வந்து 23 அண்ட் 24. வேரஸ் ஆர்டிகல் 23 நம்ம பார்த்தோம்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். அண்ட் 24 நம்ம பார்த்தோம்னா வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். Next one, freedom of religion. So இதில் article 25 to 28. First article 25 நம்ம பார்த்தோம்னா freedom to practice any religion. And article 26 நம்ம பார்த்தோம்னா freedom to manage religious affairs. And article 27 பார்த்தோம்னா freedom from payment of taxes for the promotion of any religion. And whereas article 28 நம்ம பார்த்தோம்னா வந்து freedom from attending any religious instruction or worship in certain educational institutions. Cultural and educational rights, article 29 and 30. Whereas article 29 நம்ம பார்த்தோம்னா வந்து protection of language, script and culture of minorities. And article 30 நம்ம பார்த்தோம்னா rights of minorities to establish and administer educational institutions. Last fundamental right நம்ம பார்த்தோம்னா right to constitutional remedy. So இதோடைய ஆர்டிகல் நம்ம பார்த்தோம்னா வந்து 32. So right to move the Supreme Court for the enforcement of fundamental rights including writs. So writs நம்ம பார்த்தோம்னா habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto. ஸோ இதை பற்றின ப்ரீஃப் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட மீண்டும் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.